நல்லா சூப்பரா இருந்துச்சுடி. நான் சமைக்கல, உங்க ஃப்ரெண்டு தான் சமைச்சாங்க. அஸ்வின், நீ இவ்ளோ டேஸ்டா சமைப்பியா? என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அவன்லாம் சூப்பரா சமைப்பான். மச்சான் வேற லெவலுடா நீயே. சரி சரி, ரொம்ப புகழாதீங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். இல்லடா மச்சான், இப்பயே ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. ஆமாண்டா, போகணும்டா வீட்டுக்கு. அப்புறம் இன்னைக்கு வேற ஒர்க் வேற கொஞ்சம் பெண்டிங்ல போட்டு வந்தா, அதையும் வேற போய் பண்ணணும்டா. ஓ அப்படியா, சரிடா. பிரீத்தி, நீ வரைய கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரியா? அதெல்லாம் விட மாட்டேன், அவளை கொஞ்ச நேரம் இருக்க வச்சுட்டு தான் விடுவேன். கீர்த்தி, தப்பா எடுத்துக்காத. 6 மணிக்கு மேலே வெளியில் இருக்கக்கூடாதுன்னு வீட்டை ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சிருக்காங்க. நான் இன்னொரு டைம் மார்னிங் வந்துட்டு ஈவினிங் ஃபுல்லாக உன் கூடயே இருக்கேன், சரியா? ஓ அப்படியா, சரி ஓகேடி. ஆமா கீர்த்தி, இன்னொரு டைம் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன், ஓகேவா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணா. சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். ஓகே அண்ணா, போலாம். அஸ்வின், கீர்த்தி 2 பேத்துக்கு பாய்டா. பாய்டா. பாய் சக்தி அண்ணா. ஏமா கீர்த்தி, கொஞ்சம் அதிகமாக என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்காம நீயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா, சரியா? அப்படிங்களா அண்ணா? ஓகே சிவாண்ணா, பண்ணிட்டா போச்சு. சரி கீர்த்தி, பார்த்துரு, நான் கிளம்புறேன். சரி ஓகே, பார்த்துரு. உன்னுடைய அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணி விடு, நான் வந்து உன்னை பார்க்க வரேன். ஓ அப்படியா, சரி ஓகே. அஸ்வீட் எனக்கு தெரியும், கேட்டுக்கோ. சரி ஓகேடி, நான் கேட்டுக்கிறேன். பாய்டா. மச்சான் பாய்டா. சரி, அப்புறம் நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், பாய். எல்லாருக்குமே பாய், போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். வீட்டுக்கு வரும்போது மட்டும் கால் பண்ணிட்டு வா. சரி ஓகேடி, பாய்டி. பாய். பாய் அஸ்வின் அண்ணா, போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. தேங்க்ஸ், எனக்காக இன்னைக்கு லீவ் போட்டதுக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸை நல்லா கவனிச்சிக்கிட்டதுக்காகவும். சரி ஓகே. சரி ஓகே, நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஓகே கீர்த்தி, போ. ஐயோ அம்மா, ஐயோ கால் வேற ரொம்ப வலிக்குதே. அம்மா. அஸ்வின், அஸ்வின், என் வலியை புரிஞ்சிக்காம இவனும் வேற வரவே மாட்டேங்கிறான். அஸ்வின், நீ எரும மாடு வாடா, கால் ரொம்ப வலிக்குது. அஸ்வின், அஸ்வின், அஸ்வின். கீர்த்தி, எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க? சோப்பு வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்ட, வந்து தூக்கி விடு, கால் ரொம்ப வலிக்குது. பார்த்து கூட உன்னால வர முடியாதா? நீ அப்புறம் கூட என்ன திட்டு, வந்து தூக்கி விடு, என்னால முடியல, சீக்கிரம் வா. ஓகே, மட்டும் விட, நானே வந்துடுறேன். அதான் கால் வலிக்குதுன்னு சொல்றல, நானே தூக்கிட்டு வரவா? என்ன, கால் ரொம்ப வலிக்குதா? ஆமா, ரொம்ப வலிக்குது. சரி, நான் வேணா ஆயில் அப்ளை பண்ணி விடவா? இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். இங்க பாரு, நான் தான் பண்ணி விடுறேன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி வா, போனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்ல அஸ்வின், நான் வரல, எனக்கு ரொம்ப வலிக்குது. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் இங்க தானே இருந்தேன், என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல பரவாயில்ல. நீ சொன்னாதான் கேட்க மாட்டேன். ட்ரெஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். என்ன? அங்கதான் வலிக்குது. வெயிட் பண்ணு. இப்போவும் வலிக்குதா? இல்ல, அந்த பிளேஸ்ல தொட்டா மட்டும்தான் வலிக்குது. ஒரு வேளை சுளுக்கு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? அஸ்வின், எதுவும் பண்ணாத, வலிக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் மெதுவா தானே பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் வலிக்குதே. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓகேவா? நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. எந்திரிச்சு பார்க்குறேன். அஸ்வின், என்ன பண்ற நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விடு என்ன. இப்போ ஏன் என்ன மடியில் உட்கார வச்சிருக்க? எதுவும் பேசாத, சொல்லிட்டேன். என்னை விடு, நான் போகிறேன். எங்கே போகிற? ஆஃபீஸ்க்கு தான். அதுக்கு தான் உன்னை விட மாட்டேன்னு சொல்கிறேன். இன்னைக்கு லீவ் போடு. அப்போல்லாம் லீவ் போட முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் என்னை விடு. லீவ் போடுறேன்னு சொன்னால் நான் விடுறேன்னா விட மாட்டேன். ஏன் இப்படி பண்ணுற என்ன? நான் எப்படி லீவ் போட முடியும்? நேற்று தான் லீவ் போட்டுட்டேன், இப்போ லீவே போட முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் ஒர்க்கே போனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இன்னைக்கு நீ லீவ் போட்டு தான் ஆகணும். இப்படிலாம் பண்ணாத. இன்னும் கால் வலிக்குதா? ஆமாம், வலிக்க தான் செய்யுது. சரி, ஹாஸ்பிட்டல் போகலாமா? நான்லாம் வரல. இன்ஜெக்ஷன் போடாமல் ஆயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வரலாமா? இல்லை, பெயின் கில்லர் போடுவாங்க, நான் வரமாட்டேன். அதான் நான் உன் கூட தானே இருக்கேன், அப்புறம் என்ன உனக்கு பயம்? நான் வரல. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, சொல்லிட்டேன். போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். என்னை விடு, நான் போகிறேன். நான் சொல்கிறத கேட்குற வரைக்கும் நான் விடுறதா இல்லை. கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? ஆமாம், போகணும்.
சரி அப்புறம் நான் ட்ராப் பண்ணிட்டு வரவா? இல்லை நானே பஸ்ஸில் போய்ப்பேன். அப்படிலாம் விட முடியாது. நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு வேணா வரேன். ஏன் உனக்கு இப்படி? ட்ராப் பண்ணவா இல்லை லீவ் போடுறியா? சரி வந்து ட்ராப் பண்ணிட்டு போ. சரி. சரி வந்து சாப்பிடுவா. சரி. சரி போ. ம். ஏய் ஏன் சோகமாகவே இருக்க? வலிச்சா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் ஃபேஸ் பார்த்தாவே தெரியுது. இல்லை அஸ்வின், அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் ஆஃபீஸே போகிறேன். என்னைக்கு தான் நான் சொல்கிறது நீ கேட்டிருக்க? ஆமாம், நீ ஏன் சாப்பிடவே இல்லை? எனக்கு பசிக்கல, அதனால தான் சாப்பிடல. உண்மையாகவே பசிக்கலையா இல்லை என்னால் தான் சாப்பிடாம இருக்கியா? உண்மையாகவே பசிக்கல கீர்த்தி. என் மேலே ப்ராமிஸாக உனக்கு பசிக்கலையா? இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு வர? அப்போ நீ என்னால் தான் சாப்பிடல அப்படி தானே? ஐயோ உனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி தான் சாப்பிடல, போதுமா? ஏன் நீ சாப்பிடாம வர? சாப்பிட்டு வந்திருக்கலாம், நான் வெயிட் பண்ணியிருப்பேன்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் போய் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் இப்படி இருக்க? கீர்த்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால. என்ன சொல்லு. இனியாவுக்கு ஏதோ அலைன்ஸ் வந்திருக்காமா, அதான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. நம்மளையும் கூப்பிட்டாங்க. அது எப்போன்னு டேட் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல. கன்ஃபார்மாக சொன்னதுக்கப்புறம் ஆஃபீஸ் லீவ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா உனக்கு இப்போவே? ஓகே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் லீவ் போட்டுறேன். நீ இப்போ தானே காலேஜ் படிக்கிற, அதுக்குள்ளே மேரேஜா? இல்லை மேரேஜ்லாம் இப்போ பண்ணல. பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க. அம்மாவும் அப்பாவுக்கும் தெரிஞ்ச ஃபேமிலி போல. பையனும் ரொம்ப நல்ல பையன். அதான் சரி பேசலாமேன்னு நினைக்கிறாங்க. அப்படியா? சரி ஓகே. இந்த மந்த் போகிற மாதிரி இருக்குமா இல்லை நெக்ஸ்ட் மந்த் போகிற மாதிரி இருக்குமா? இந்த மந்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே. சரி கீர்த்தி, ஆஃபீஸ் வந்துச்சு, பார்த்து போ. சரி ஓகே. நான் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து விட்டுட்டு போகவா? அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே.